வெல்கம் டு டிகே கேட்ரிங். டிகே கேட்ரிங்கில் இன்றைக்கி பன்னீர் கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இஞ்சி பூண்டையும் துருவி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி 2 போட்டு, எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு, தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பன்னீரை ஒரு 5 மினிட்ஸ் கூல் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறேன். அது தண்ணி இல்லாமல் வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து பன்னீர் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறணும். நீங்கள் இப்போ பைண்டிங்க்கு இப்போ மைதா மாவு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போ மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு திக் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறின பன்னீரை அதோட இப்போ கலந்து வச்சுக்கலாம். பிரெட் கிராம்ஸோட இப்போ அந்த பன்னீரையும் நம்ம போட போகிறோம். நான் ஏன் க்யூபாக ரொம்பவும் க்யூபாக பண்ணியிருக்கிறேன். நான் பெரிய பன்னீராக போட்டிங்கன்னா உள்ளே சாப்பிடும்போது நம்மளுக்கு உப்பு காரம் ஏறி இருக்காது. அதனால் நான் ரொம்பவே சின்ன க்யூபாக எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லாவே உள்ள மசாலா இறங்கியிருக்கும். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸோடு சேர்த்து தான் நான் பன்னீரை பிடிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் நான் ஒரு ஷேப்பு, நான் ஓவல் ஷேப் மாதிரி வந்திருக்கு. ஓவல் ஷேப் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா காயக்கூடாது ரொம்ப எண்ணெய். மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா பன்னீரையும் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டு பாருங்கள். சூப்பரான பன்னீர் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். Bye. Please like and subscribe friend.